அப்ப இன்னொரு பெரிய கூட்டத்தினர், அதாவது இந்த மார்க்க அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு அருமையான செய்தி. இது சஹீஹான ஹதீஸ், திர்மிதில இருக்குது, முஸ்னத் அஹமதுல இருக்குது, அப்புறம் தயாலிசி அபுதாவுடைய தயாலிசி அப்படிங்கிற அந்த நூல்லையும் இருக்குது. இது அருமையான செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் நாங்கள் அறிந்து கொள்வோம். அவங்க சொல்றாங்க, யூதர்கள் சில மார்க்க அறிஞர்கள் வர்றாங்க, தௌராத் வச்சிருக்கக்கூடிய ஆலிம்கள் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி இந்த ஊருக்குள்ள வந்திருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, நீங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு 5 கேள்வி நாங்க கேட்க போறோம், அந்த 5 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு நாங்க நம்புவோம், எங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது, நாங்க நம்புவோம் அப்படிங்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, சரி நம்புவீங்க இல்ல, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. யாக்கூப் நபி எப்படி உறுதிமொழி தன்னுடைய மகன்கள்ட்ட வாங்கினாரோ, எனக்கு அப்புறம் யாரை வணங்குவீங்க அப்படின்னு சொல்லி யாக்கூப் நபி வாங்கினார்ல, அந்த மாதிரி சத்தியம் எனக்கு செஞ்சு கொடுங்க, அப்படி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் கேள்வி கேட்கறது நான் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, சத்தியமும் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் வந்து என்ன பண்றாங்க, அப்புறம் கேள்வி கேட்கறாங்க, உங்களுடைய அதாவது இந்த உம்மி நபியுடைய அடையாளம் என்ன, அடையாளம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்குன்னு ஒரு அடையாளம் தௌராத்துல இருக்கு, அந்த அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு வந்து அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய உள்ளம், அந்த நபியுடைய உள்ளம் உறங்காது, கண்கள் உறங்கும் அப்படின்னு. கண்கள் மட்டும்தான் உறங்கும், உள்ளம் உறங்காது அப்படிங்க. இது ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லக்கூடிய ஒரு இது. புகாரி முஸ்லிமோட வேற வேற செய்திகள் பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, சரியா சொன்னீங்கிறாங்க. யாரு? அந்த யூதர்கள் சாட்சி சொல்றாங்க, சரியா சொன்னீங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவா நீ சாட்சி, பார்த்துக்கோ, கரெக்டா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்க. ரெண்டாவது விஷயம் கேட்கறாங்க, குழந்தை ஆண் பெண் இது ஏன் பிறக்குது, எப்படி பிறக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆணினுடைய விந்து முந்தி விட்டால் ஆண் போன்றவும், பெண் நீர் முந்தி விட்டால் பெண்ணை போன்றவும் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆணுடைய விந்து வந்து வெள்ளையா இருக்கும், பெண்ணுடைய நீர் கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சொல்றாங்க, ஆமா சரியா சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவா நீ சாட்சியாரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் மூணாவது கேள்வி கேட்கறாங்க, யாக்கூப் நபி தன் மீது எதை தடை செய்து கொண்டார், தன் மீது அவரு தனக்கு தானே எதை ஹராம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு ஒரு நோய் இருந்துச்சு, ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வந்தது, இந்த வியாதி போகாமலே இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணார், ஒரு நேர்ச்சை பண்ணார், இறைவா எனக்கு பிடிச்ச உணவை நான் வந்து தியாகம் பண்றேன், எனக்கு பிடிச்ச உணவு நான் தியாகம் பண்றேன், அதை வச்சு அதுக்காக எனக்கு நோயை வந்து குணமளிச்சிரு அப்படின்றது. அது என்ன அவருக்கு பிடிச்ச உணவு அப்படின்னா, ஒட்டகத்துடைய பாலும் ஒட்டகத்துடைய இறைச்சியும், இது ரெண்டையும் வந்து அவர் வந்து தான் மேல ஹராமாக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க, சரியா சொன்னீங்க அப்படிங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவா நீயே சாட்சி அப்படின்னு. நாலாவது கேட்கறாங்க, ஒரு சத்தம் வருது, இந்த வானத்திலிருந்து சத்தம் வருது, இது என்ன சத்தம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ஒரு வானவருடைய சத்தம், அவர் வந்து மேகங்களை ஓட்டி செல்றாரு, அப்ப அந்த ஓட்டி அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அந்த மேகங்களை இழுத்துட்டு போகும்போது வர்ற சத்தம் இது அப்படிங்கிற. இது சொல்றாங்க, சரியா சொல்லிட்டீங்க, கடைசியா ஒரே ஒரு இதை சொன்னீங்கன்னா இதோட பிரச்சனை முடிச்சுக்கலாம், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க சாட்சி சொல்றோம், இதோட மேட்ரு ஓவருங்க. சரி என்ன அது அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. மலக்குகள்ல வானவர்கள்ல ஒரு ஸ்பெஷல் ஒரு வானவர் அல்லாஹ் கொடுத்துருவான், உங்களுக்கு அல்லாஹ் எந்த வானவரை வந்து நியமிச்சிருக்கான் அவரு பேரை சொல்லுங்க அப்படிங்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் அப்படிங்கிறாங்க. ஜிப்ரீல்னு சொன்ன உடனே என்னங்கிறாங்க, இவர் நமக்கு ஆகாது, ஜிப்ரீல வந்து எங்களுக்கு செட் ஆகாது, ஜிப்ரீல வந்து நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ்ங்கிறதுல ஜிப்ரீல தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு ஓகே. அப்ப இன்னைக்கு முஸ்லிம்களுக்கும் இதே கண்டிஷன் தான், ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு ஜிப்ரீல் மட்டும் இல்லைன்னா நாமளும் ரசூலுல்லாஹ் 100% பின்பற்றி இருப்போம். இன்னைக்கு நாம பல்டி அடிக்கிறதுக்கு காரணம் என்ன, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னத்தை நம்ம விட்டுருக்கோம், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அறப்போர் புரிகிற இந்த சுன்னத்தை தான் நம்ம தூக்கி போட்டிருக்கோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, யூதர்கள் எதையெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நீங்களும் செய்வீங்கன்ட்டு. நமக்கும் ஜிப்ரீல் விரோதி தான், ஏன்னா அவருக்கு பிடிக்காத கட்டளைகள்லாம், நமக்கு பிடிக்காத கட்டளைகள், நமக்கு தேவையில்லாத கட்டளைகள்லாம் அவர் தான் கொண்டு வர்றார், நம்ம வெறுக்கிற கட்டளைகள் இதுதான் அவர் கொண்டு வர்றார். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஜிப்ரீல் ஏன் உங்களுக்கு விரோதி, இதையும் கேட்கிற ரசூலுல்லாஹ், ஜிப்ரீல் ஏன் உங்களுக்கு விரோதி அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, இவர் போர் பற்றிய கட்டளை கொண்டு வருபவர், இவர் சும்மா இருக்க மாட்டாரு, இவர் தான் மூசா நபி கூட இருந்து, மூசா நபி என்ன பண்ணாங்க,
ஒரு ஊருக்கு கொண்டு போனாங்க, ஒரு ஊரு வெளியே நிப்பாட்டி வாங்க அந்த ஊர்ல சண்டை போடலாங்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, நீயும் அல்லாவும் போய் சண்டை போடு, நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுன்னு கழட்டி விட்டாங்க. அந்த நேரத்திலயும் ஜிப்ரீல் தான் இருந்தாரு. அதே மாதிரி ஈசா நபி வந்து கேட்கறாங்க, அல்லாவுக்காக எனக்கு உதவி செய்யறவங்க யாரு, அது கொண்டு வந்த யாரு, ஜிப்ரீல் தான். குர்ஆன்ல வரும் பாருங்க, ரூஹுல் குதூஸ் மூலம் ஜிப்ரீலை நாம் வலுப்படுத்தினோம், இத ஈசாவை நாம் வலுப்படுத்தினோம். அப்ப அந்த இடத்துலயும் ஈசா நபிக்கும் ஜிப்ரீல் தான் ஃப்ரெண்டு, மூசா நபிக்கும் ஜிப்ரீல் தான் ஃப்ரெண்டு. இப்போ ஜிப்ரீல் கண்டா இவங்களுக்கு ஆவாது. என்ன அது சொல்றாங்க இவங்க, இவரை தவிர இவருக்கு பதிலாக மீகாயிலாகவோ இல்ல வேறு யாராகவோ ரஹமத்தை கொண்டு வருபவர் இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்வோம். நாமளும் அதைத்தான் ஏற்றுக்கிட்டோம். ரசூலுல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன்கிறோம், 1க்கு 10 நன்மைங்கிறோம். நாம வந்து அகிலத்தின் அருட்கொடை, நமக்கு ரஹமத் மட்டும்தான் வேணும். அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த ஒரு கடமையும் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் நம்ம கஷ்டம்லாம் எதுவும் படுத்திடக்கூடாது. நமக்கு வந்து நாம ஒரு நாள் நின்று தொழுதா 80 வருடம் நின்று தொழுத நன்மை நமக்கு கிடைச்சிடணும். எது, லைலத்துல் கதருடைய 1000 மாதங்களுடைய இந்த நன்மை, அந்த ரஹமத் எல்லாம் நமக்கு வேணும், சிரமம் எல்லாம் நமக்கு வேணாம். அதே கான்செப்ட் நம்மளை அப்படியே மேட்ச் பண்றாங்க இவங்க. அப்போ இதுதான் பிரச்சனையா இருக்கு. அப்போ போர் செய்யறது இவங்களுக்கு வெறுப்பு. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மதீனாவுக்கு இவர் வந்து பள்ளிவாசல் கட்டி எல்லாரும் ஈத்திகாஃப் உட்கார வைக்க போறதில்ல, வந்த உடனே இவர் கிளப்பி விட போறாரு, பிரச்சனையெல்லாம் மாட்டி விட போறாரு, ஊர் வந்து தேடி வர போகுது இவருக்கு. எப்ப இதெல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் நாள்லயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஜிப்ரீல் ஃப்ரெண்டா, அப்போ இவர் வேற வேலை, இவர் இந்த ஆள் கிடையாது, இந்த ஆள் நமக்கு செட் ஆக மாட்டாரு, ஜிப்ரீல கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இதோட வந்து ரசூலுல்லாஹ் வந்து அவங்க பேக் அடிச்சிடுறாங்க. அப்போ ஏற்றுக்கிட்டவங்க யார் அப்படின்னா ஹவுஸ் கஜ்ரஸ் கூட்டம் ஏற்றுக்குச்சு. அதுல அந்த சில குறிப்பிட்ட பிரிவினர், அதாவது அந்த தலைவர் யாரு, அப்துல்லா இப்னு உபை, அவனுடைய சில அல்லக்கைங்க, அவங்க மட்டும் ஏத்துக்கல. மீதி இந்த 3 கூட்டத்தினரும் ஏத்துக்கல.